சென்னை மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு இன்று நெற்குன்றம் பகுதி மக்களை அழைத்துக் கொண்டு சென்னை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர் சத்யநாதன் மணி அடித்துக் கொண்டு வருகை தந்தார். அத்துடன் மக்களுக்கு கிராம நத்தம் பட்டா வழங்க வேண்டும் என பொதுமக்களுடன் சேர்ந்து மணி அடித்துக் கொண்டே வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமாரிடம் நூதன முறையில் மனு அளித்தார். உடன் நெற்குன்றம் பகுதி மக்கள் பலர் மனு அளித்தனர். அதேபோல் பொதுமக்கள் பலரும் தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கவுன்சிலர் சத்யநாதன், சென்னை நெற்குன்றம் பகுதியில் 2014ஆம் ஆண்டு கிராம நத்தம் நிலத்திற்காக நிறைய மக்களுக்கு வழங்கப்பட்ட பட்டா ஏராளமானோருக்கு விடுபட்டு போயிருக்கிறது. இதனால் அந்த பகுதி மக்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்த முடிவதில்லை. நிலத்தை வைத்து வங்கிகளில் கடன் பெற முடியவில்லை. பட்டா இல்லாததால் வீட்டு வரியும் கட்ட முடியவில்லை. இதனால் மக்கள் வீடு கட்டி மின் இணைப்பு வாங்க முடியாத நிலை உள்ளது. இது தொடர்பாக மதுரவாயல் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் பொதுமக்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியரிடம் இன்று மனு கொடுத்துள்ளோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வகையில்தான் மணி அடித்துக் கொண்டு நூதன முறையில் மனுவை வழங்கியுள்ளோம். இது தவிர மேற்கொண்டம் பகுதியில் காலிமனையாக உள்ள 100 கோடி மதிப்புள்ள இடத்தை இளைஞர்கள் விளையாடும் விளையாட்டுத் திடலாக மாற்றக்கோரி மனு அளித்துள்ளோம். இது தொடர்பாக ஊர் மக்களுடன் இணைந்து நீதிமன்றத்தில் விளக்கம் அளிக்கலாம் என்று கோட்டாட்சியர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி தற்போது அரசு கிராமத்தில் நத்தம் பகுதிக்கு ஆன்லைனில் வழங்கப்படும் பட்டாவும் மேற்கண்ட பகுதி மக்களுக்கு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக மதுரவாயல் எம்எல்ஏ உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தும் பலன் இல்லை என்று தெரிவித்தார். மணி அடித்து வந்தது எத்தனையோ முறை போயிட்டு சொல்லிட்டோம், அவங்களுக்கு காதல விழுந்ததோ இல்லையோ. அதனால சரி இந்த முறை மணி அடித்து அவங்க காதல இப்போவாது விழுதான்னு சொல்லி பார்த்துருக்குறோம். நீங்க மணி அடித்தது வேற மாதிரி கூட எடுத்துக்காதீங்க. நம்ம சாமி கும்பிடும் போது கூட மணி அடிப்பாங்க. எதுக்கு? மக்கள் வைக்கிற கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம்ல. அவங்களாண்ட நாங்க எங்களோட கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லி தான் நாங்க மனு கொடுக்குறோம். எங்க பகுதி உங்களுக்கு முதல்ல ஊடகத்துறை அனைவருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஏற்கனவே கூட நாங்கள் இது சம்பந்தமா பல முறை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நேர்லயும் முறையிட்டு இருக்கிறோம். கடந்த 2ஆம் தேதி கூட நான் போயிட்டு மரியாதைக்குரிய சென்னை மாவட்டத்தின் ஆட்சியர் அவர்களிடத்துல நெற்குன்றம் பகுதியில் நிறைய பேருக்கு இந்த கிராம நத்த பட்டா வழங்கப்படவில்லை. 2014ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட அந்த இலவச வீட்டுமனை பட்டா நிறைய பேருக்கு விடுபட்டு போயிருக்குது. அந்த பட்டா இல்லாததுனால அவங்க வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கட்டும், ஒரு வீடு கட்டுவதாக இருக்கட்டும், வங்கியில் போய் கடன் உதவி பெற முடியல. 2வது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இருப்பை வைத்து எதனா வீடு கட்டினான்னு சொன்னால் கூட மின்சாரம் எடுக்க முடியல. ஏன்னா பட்டா இல்லாமல் வீட்டு வரி போட முடியல. பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஜமாபந்தி என்பதனால பொதுமக்களை அழைத்து கொண்டு பொதுமக்கள் என்னுடைய கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இன்னைக்கு மரியாதைக்குரிய கோட்டாட்சியர் அவர்களிடத்துல மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் மனு கொடுங்க, நாங்கள் விரைந்து விசாரணை செய்து பட்டா வழங்குறோன்னு சொல்லி உறுதி கொடுத்தது நீங்களும் பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் நெற்குன்றம் பகுதியில் ஒரு 100 கோடி மதிப்புள்ள ஒரு இடம், 1 ஏக்கர் 14 சென்ட் இடம். நெற்குன்றம் பகுதியில் இளைஞர்களுக்கு ஒரு விளையாட்டு திடல் இல்லை. அந்த இடத்துல ஒரு விளையாட்டு திடல் சென்னை மாநகராட்சி மூலியமா கொண்டு வரணும் போது அந்த இடத்துல ஒரு தனியார் ஒரு இடைக்கால உத்தரவு வாங்கியிருக்காங்க. அதையும் வெகு சீக்கிரத்தில் நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு விளையாட்டு திடல் கொண்டு வரணும்னு சொன்னும் போது அவங்க அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஊர் சார்பாகவும் நீங்களும் அதில் ஒரு பார்ட்டியாக சேர்ந்து நீங்கள் உங்களுடைய நியாயத்தை கோர்ட்டில் தெரிவிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இது சம்பந்தமாக இன்னைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் கேள்வி எதனா இருந்தால் கேட்கலாங்க. இந்த பட்டா மக்களுக்கு எவ்வளவு வருஷமா இல்ல, இது சம்பந்தமா அதிகாரிகிட்ட போகும்போது என்ன பதில் சொல்லுவாங்க? சார், 2014ஆம் ஆண்டு அப்போது இருந்த அரசு பொதுமக்களுக்கு இலவச பட்டா வழங்கினாங்க. அதுக்கப்புறம் வேலையின் காரணமாக, வெளியூர் பயணங்களின் காரணமாக வீட்டில் ஆட்கள் இல்லைன்னு சொல்லி நிலுவை என்று இருந்தது. அதற்கு பிறகாக இருந்தவங்க அதிகாரிங்க நாங்கள் கோட்டாட்சியர் அவர்களிடத்துல, அதாவது ஆர்டிஓ அவர்களிடத்துல மனு கொடுப்போம். ஆர்டிஓ அவர்கள் அதை வட்டாட்சியருக்கு அனுப்பி வட்டாட்சியர் ஆர்ஐ விஓ மூலியமா விசாரணை செய்து ஆர்டிஓ ஒரு ஆர்டர்ஸ் போட்டு பட்டா வழங்கினாங்க. இப்போ 3 வருடமா அதுவும் அந்த மாதிரி வழங்குறதையும் நிறுத்திட்டாங்க. இப்போ பட்டா புதுசா எதுவும் வாங்க முடியல. 2வது இதுல என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா, அரசு மூலியமாக கொடுக்கப்பட்ட அந்த கிராம நத்த பட்டா ஆன்லைன் முறையில கணினி மையத்துல வரப்பட்ட அந்த பட்டாவும் நிறைய பேருக்கு ஆன்லைன்ல வரல. அது ஆன்லைன்ல இல்லைன்னா அதுக்கு உண்மைத்தன்மை மரியாதைக்குரிய வட்டாட்சியர் கொடுக்க மாட்டேன்றாரு. அதனால அந்த பட்டாவை வைத்து கொண்டு நிறைய பேரால
எந்த விதமான லோன் வசதியும் எதுவும் பெற முடியலன்னு சொல்லி பொதுமக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகிறாங்க. அதனால வந்திருக்குங்க. அந்த பகுதியில் எவ்வளோ பேர் மக்கள் இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு பட்டா கிடைக்கும்? பூர்வீக குடிமக்கள், அதாவது பூர்வீகமாக இருந்த பகுதி வந்துன்னு பார்த்தீங்கன்னா மந்தவெளி பகுதி, பல்லவ நகர் பகுதி, ரெட்டி தெருவு, பெருமாள் கோயில், மாதா கோயில், இதெல்லாம் வந்து கிராமநத்தத்தில் வரக்கூடிய பகுதி. மீதி அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது எல்லாம் லேவிட்டு மனைகளாக பிரிக்கப்பட்டு அது பட்டாளத்தில் வந்து மக்கள் வந்து குடியிருந்து வராங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நெற்குன்றத்தில் என்னுடைய வார்டில் மட்டும் சுமார் 1 லட்சம் மக்களுக்கு மேலே வசிப்பாங்க. அதில் பூர்வீக குடிமக்களுக்கு கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் அப்படியே ஒரு 300-400 குடும்பங்களுக்கு பட்டா இல்லைங்க. இது சம்பந்தமா வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு இது சம்பந்தமா தெரியப்படுத்திருக்கீங்களா? அவர் எதனா நடவடிக்கை எடுத்திருக்காரா? சார், அதாவதுங்க நம்ம வந்து எது பேசினாலும் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். அரசிடம் கிராமநத்த பட்டா பொதுமக்களுக்கு இவ்வளோ பேருக்கு இல்லைன்னு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட வேலை? ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட வேலை. அவர் தான் இந்த மாதிரி இந்த பகுதியிலாம் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில் இவ்வளோ பேருக்கு பட்டாலாம் விடுபட்டு போயிருக்குது. தமிழக அரசு கிட்ட வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவர் வந்து இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய வேலையை அவர் வந்து பார்க்காதனால தான் நாங்களே வந்து எல்லாமே வந்து கேட்டால் தான் கிடைக்கும், தட்டினா தான் கிடைக்கும், தட்டினா தான் திறக்கும்ன்ற மாதிரி பொதுமக்களை அழைத்து கொண்டு ஒவ்வொரு அலுவலகமாக நாங்களே சென்று மனு கொடுத்து எங்களுக்கான நிவாரணத்தை நாங்களே பெற முயற்சி செய்கிறோம். இதெல்லாம் அவர் தான் செய்யணும். அவர் வந்து இதெல்லாம் செய்ய மாட்டாரு. மக்களுக்கு எதனா ஒரு திட்டம் வருதுன்னு சொன்னா அந்த திட்டத்துக்கு எப்படி முட்டுக்காட்ட போடலான்றதை தான் இந்த மதுரை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பார்ப்பாருங்க. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.